வணக்கம். இதுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நீங்க 12th முடிச்சிருப்பீங்க. ஸோ இனி காலேஜுக்கு அப்ளை பண்ணும்போது எல்லா காலேஜ் அட்மிஷனும் ஆன்லைன்ல தான் இப்ப நடந்துட்டுருக்கு. ஸோ ஆன்லைன்ல அப்ளை பண்ணும்போது ஒரு வேர்ட் நீங்க கேள்விப்படுவீங்க, சாய்ஸ் ஃபில்லிங். இப்போ இந்த சாய்ஸ் ஃபில்லிங்னா என்ன? இந்த சாய்ஸ் ஃபில்லிங்கை எப்படி ஃபில் பண்ணணும்? சாய்ஸ் ஃபில்லிங்குடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன? அப்படின்லாம் தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு எந்த ஒரு வீடியோவாக இருந்தாலும் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நீங்கள் ஹோட்டலுக்கு போனீங்கன்னா உங்கள்கிட்ட ஒரு ஆர்டர் கேட்பாங்க. ஸோ நீங்கள் என்ன சொல்வீங்க? இட்லி, பொங்கல், பூரி இப்படி ஏதாவது உங்களுடைய சாய்ஸ் எல்லாம் கொடுப்பீங்க. அதில் அவங்க எது பெஸ்ட்டாக இருக்குது, எது வேகமாக கிடைக்குமோ அதை உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ ஓகேங்களா? ஸோ அது மாதிரி தான் நம்ம காலேஜில் போயிட்டு கிடைக்கக்கூடிய கோர்சஸ். இப்போ நீங்கள் இன்ஜினியரிங்லாம் எடுத்துட்டிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 500 காலேஜஸ்க்கு மேலே இருக்குது. நீங்கள் உங்கள் ரவுண்டில் இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட்லாம் நடக்கும். நீங்கள் எந்த ரவுண்டில் போனாலும் எல்லா காலேஜஸுடைய லிஸ்ட்டும் இருக்கும். அந்த காலேஜஸில் ஒவ்வொரு காலேஜஸ்லையும் கிட்டத்தட்ட 7 கோர்ஸு, 4 கோர்ஸு, 5 கோர்ஸஸ் இருக்கும். நீங்கள் எல்லா காலேஜையும் செலக்ட் பண்ணிக்கலாம். அதில் எல்லா கோர்ஸஸையும் செலக்ட் பண்ணிக்கலாம். அதில் அவங்க உங்களுக்கு ஆப்டாக இருக்கக்கூடிய காலேஜும் கோர்ஸஸும் கொடுப்பாங்க. ஓகே, இதை எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்னா, அவங்க ஃபஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஆட் நிறைய வச்சுருப்பாங்க. நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா காலேஜுடைய நேமு கீழே எல்லா கோர்ஸஸும் வரிசையாக கொடுத்துருப்பாங்க. இப்போ நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் ஒரு காலேஜஸை நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா, அந்த காலேஜஸில் எந்த கோர்ஸை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுறீங்களோ அதுதான் ஆர்டர், சாய்ஸ் நம்பர் 1. இப்போ சாய்ஸ் நம்பர் அடுத்த காலேஜ் அதே கோர்ஸஸ் அதே காலேஜில் வேறு ஒரு கோர்ஸ் எடுக்கிறீங்கன்னா சாய்ஸ் நம்பர் 2. இப்படி வரிசையாக சாய்ஸ் ஃபில் ஆகிட்டே இருக்கும். அதான் ஆட் சாய்ஸ். இப்போ நீங்கள் ஆட் சாய்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு சைடு உங்களுடைய காலேஜஸ் கோர்ஸஸ் எல்லாம் வரும். நீங்கள் டிக் பண்ண உங்களுடைய சாய்ஸ் ஆட் ஆகிட்டே இருக்கும். இதில் எல்லா காலேஜஸ்க்கும் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா எல்லா கவுன்சிலிங்லையுமே நீங்கள் எத்தனை சாய்ஸ் வேணுனாலும் கொடுத்துக்கலாம். லிமிட் கிடையாது. சரிங்களா? இப்போ இன்ஜினியரிங்கே எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 500 காலேஜஸ் இருக்குது. 4 கோர்ஸ் வச்சுக்கிட்டா கூட கிட்டத்தட்ட 2000 சாய்ஸ் கொடுத்துக்கலாம். நீங்கள் இதுதான் கிடையாது. ஆனால் நீங்கள் ஃபஸ்ட்டு எது கொடுக்குறீங்களோ அதான் ஃபஸ்ட்டில் இருக்கும். உங்களுக்கு ஆர்டர் ப்ரிஃபரன்ஸ் எப்படி கொடுத்து வருவாங்க அப்படின்னா, உங்களுடைய கட் ஆஃபுக்கும் நீங்கள் கேட்டிருக்க சாய்ஸினுடைய ஆர்டருக்கும் வரிசையாக செக் பண்ணிட்டு வருவாங்க. இப்போ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற சாய்ஸே உங்களுக்கு ஆப்டாக இருக்குது, நீங்கள் கொடுத்துருக்கிற கட் ஆஃபுக்கு எலிஜிபிளாக இருக்கீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு சாய்ஸே வந்துடும். செகண்ட், தேர்டெலாம் அவங்க செக் பண்ண மாட்டாங்க. சார் இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் தேர்டு காலேஜ் தான் எனக்கு வேணும், ஆனால் ஃபஸ்ட்டு காலேஜ் எனக்கு ஆப்டாக இருந்தால் அந்த ஃபஸ்ட்டு காலேஜ் தான் கொடுப்பாங்க, தேர்ட் காலேஜ் கொடுக்க மாட்டாங்க. அதுதான் நம்ம சாய்ஸ் ஃபில் பண்ணும்போது நம்ம எப்போயுமே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்மளுடைய மார்க்குக்கு அதிகமாக நல்ல காலேஜ் இருக்கிறத முன்னாடியே கொடுத்துடணும். நீங்கள் சரியில்லாத காலேஜை தெரியாதனமாக ஃபஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா அந்த காலேஜ் தான் கிடைக்கும். அதனால் சாய்ஸ் ஃபில்லிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நம்ம ஆர்டரை ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணணும். ஃபஸ்ட்டு நீங்கள் சாய்ஸை செலக்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ஆர்டர் பண்ணணும். இப்போ சப்போஸ் ஒரு சில சாய்ஸு தேவையில்லாத எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா அதை டெலிட் பண்ணிக்கலாம். உங்களதை டெலிட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆர்டரை பண்ணிக்கலாம். மூவ் அப் சாய்ஸ். இப்போ 10வது சாய்ஸாக இருக்கிறத ஃபஸ்ட்டு சாய்ஸாக மாற்றிக்கலாம். அதை நீங்கள் மூவ் அப் பண்ணி கொண்டு போய்க்கலாம். இல்லை இப்போ 1வது சாய்ஸில் இருக்கிறத 2வது சாய்ஸ்க்கோ 3வது சாய்ஸ்க்கோ மாற்றணும்னு நினச்சாலும் மூவ் டவுன் பண்ணிக்கலாம். அடுத்து அரேஞ்ச் த ஃபில்டு சாய்ஸ். இப்போ எல்லாமே அரேஞ்ச் பண்ணிக்கணும். நீங்கள் எப்போயுமே ஒரு சாய்ஸை ஃபில் பண்ணிவிட்டு அது கரெக்டான ஆர்டரில் இருக்கா, நமக்கு தேவையான ஆர்டரில் இருக்கான்னு பல தடவை செக் பண்ணிக்கணும். ஏன்னா சில பேர் பார்த்துட்டிங்க அப்படின்னா சாய்ஸ் ஃபில்லிங் சரியாக பண்ணாமல் தான் காலேஜ் கிடைக்காம போயிடும், அல்லது கிடைச்ச காலேஜ் சரியில்லாமல் போயிடும். சாய்ஸ் ஃபில்லிங்கில் பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் காலேஜ் ஃபியூ காலேஜஸ் கொடுக்குறது. எனக்கு 150 கட் ஆஃப் இருக்குது, எனக்கு இந்த காலேஜ் போதும்னா அவங்க கொடுத்து வைப்பாங்க. ஒரே ஒரு காலேஜ், ஒரே ஒரு கோர்ஸ். கடைசியில் பார்த்தா அந்த காலேஜ் கிடைக்காது. நீங்கள் அந்த கவுன்சிலிங்லேருந்து வெளியே வர வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அதனால் சாய்ஸ் ஃபில்லிங் அப்படின்றது நிறையா கொடுக்கணும். ஓகேங்களா? அடுத்து இன்டர்சேஞ்ச் ஃபில்டு சாய்ஸஸ். நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ரீஅரேஞ்ச் சாய்ஸஸ், மல்டிபிள் டெலிஷன். இப்போ சப்போஸ் ஒரு 10 காலேஜஸ் நீங்கள் கொடுத்துருக்குறீங்க, அந்த 10யுமே டெலிட் பண்ணிட்டு புதுசாகவும் கொண்டு வரலாம். அதை கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணிக்கலாம். கடைசியாக ரொம்ப இம்பார்ட்டன்ட், லாக்கிங் ஆஃப் சாய்ஸ். இது எல்லா கவுன்சிலிங்கிலும் உங்களுடைய ஓடிபி கொடுத்து லாக் பண்ணுவாங்க. ஏன் சார் அப்படின்னா, நீங்கள் கொடுத்துருக்கிற சாய்ஸ் எல்லாம் நீங்கள் தான் கொடுத்தீங்க, நான் தான் கொடுத்தேன் அப்படின்றத வெரிஃபை பண்ணுறதுக்கு தான் ஒரு ஓடிபி ஒன்று வரும். ஏன்னா நீங்கள் யாரோ பண்ணிட்டாங்க, நான் பண்ணலை. அதனால தான் பார்த்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங் நீங்களே பண்ணணும். இது சென்டரில் போய் கொடுத்து பண்ணுறது தப்பு. நீங்கள் ஆன்லைனில் அப்ளிகேஷன் வேணும்னா நெட் சென்டரில் கொடுத்து பண்ணிக்கலாம். ஆனால் சாய்ஸ் ஃபில்லிங்கிறது ஒவ்வொன்றா பொறுமையாக நீங்கள் எல்லாமே மொபைல்லே நீங்கள் பண்ணுற மாதிரி தான் சாய்ஸ் ஃபில்லிங்லாம் இப்போதைக்கு இருக்குது. அதனால் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் அப்படின்றது கஷ்டமான விஷயம் கிடையாது. இப்போ சாய்ஸ் ஃபில்லிங் அப்படின்றது ஆன்லைன் கவுன்சிலிங்கில் கொடுக்கக்கூடிய உங்கள் ஆர்டர் ப்ரிஃபரன்ஸ் எப்படி அரேஞ்ச் பண்ணுறீங்க, அந்த ஆர்டருடைய அடிப்படையில் தான் உங்களுக்கு சீட் கொடுப்பாங்க. சரிங்களா? ஸோ இதை பற்றி ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக நம்ம சேனலுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க.
நம்ம சேனலில் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் காலேஜஸை பற்றி அவங்களுடைய ரேங்கிங்கு, அவங்களுடைய கேம்பஸ் எப்படி இருக்குது, கேம்பஸ் இன்டர்வியூ எப்படி கண்டக்ட் பண்ணியிருக்காங்க, பிளேஸ்மெண்ட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றிலாம் நம்ம தெளிவாக போட போகிறோம். அது மாதிரி உங்கள் டிஸ்ட்ரிக்டில் எந்த காலேஜை பற்றி வேணும் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. கண்டிப்பாக அதை நம்ம ஒவ்வொன்றா செய்ய போகிறோம். உங்களுடைய 12th ரிசல்ட் கவுன்சிலிங் ஆரம்பிக்க உள்ள எல்லா காலேஜஸ்னுடைய டீட்டெயில்ஸும் நம்ம இந்த வீடியோவில் நம்ம சேனலில் அப்லோட் பண்ண போகிறோம். தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ.